Victory begins at Vidyalakshmi. அனைவருக்கும் வணக்கம். கல்வி என்பது தவம், அதை கற்பிப்பது வரம். யார் உன்னை கைவிட்டாலும் கல்வி உன்னை கைவிடாது. ஸ்ரீ வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நான் உங்கள் தமிழ் ஆசிரியை எஸ். துர்காதேவி. எழுத்தை பற்றிய பொன்மொழிகள். எழுத்தை கற்றால் அறிவு பெருகும். எழுத்து அறிவின் முதற்படி. எழுத்து பேசும்போது காலமும் நின்று கேட்கும். ஒவ்வொரு எழுத்தும் ஓர் அறிவு விளக்கு. எழுத்து தெரிந்தால் உலகம் தெரியும். இப்போ எழுத்தை தெளிவுற நம்ம கற்றுக்கொண்டா நம்ம வாழ்க்கையில நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்றதுதான் இதனுடைய கருத்தாகும். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள். 216 எழுத்துக்கள் பிறக்கும் முறையை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் காணப்போகிறோம். உயிர்மை எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிர்மை எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று உயிர்மை குறில் உ இ இர் உயிர் மெய் மே இ மெய். உயிர்மெய் குறில் கு ரி இல் உயிர்மெய் குறில். மற்றொன்று உயிர்மெய் நெடில் உ இ இர் உயிர் மெய் மே இ மெய். மெய் உயிர்மெய் நெடில் நே டி இல் நெடில். இப்ப பாருங்க, உயிர்மெய் குறில் என்றால் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். இப்ப பாருங்க, குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, க கி கு கே கோ. நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நமக்கு அந்த ஒலி வேறுபாடு தெரியும். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் கா கி கு கே கோ. இது மாதிரி நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு சொல்லி பார்க்கும் பொழுதே தெரியும் இதனுடைய வித்தியாசம். இப்போ உயிர் நெடில் எழுத்துக்கள். உயிர் நெடில் எழுத்துக்கள் என்றால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள், நீண்ட ஒலியுடைய எழுத்துக்கள். இப்ப பாருங்க, கா கி. இப்போ கி எப்படி நம்ம மூக்கு சுழிக்கணும். கி கு கே கை கோ கவ். இப்போ பாருங்க, இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள் பார்க்கலாமா? கா கி கு கே கை கோ கவ். இது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை பற்றி பார்ப்போம். இப்ப தமிழ் எழுத்துக்கள் எண்ணிக்கை பற்றி பார்க்கலாமா? உயிர் எழுத்துக்கள் உ இ இர் உயிர் எழுத்துக்கள் 7 இத் து க இல் உயிரெழுத்துக்கள் 12. மெய் எழுத்துக்கள் 18. மே இ மெய் எழுத்துக்கள் ஏ ழு இத் து க இல் மெய் எழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்து உ இ இர் மே இ எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் 7 இத் து க இல் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஆயுத எழுத்து ஆ இ த ஆயுத எழுத்து ஏ ழு இத் து எழுத்து 1. மொத்தம் 247 தமிழ் எழுத்துக்கள். அடுத்தது 247 எழுத்துக்களை பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ உயிர்மெய் எழுத்துக்களை தான் பார்க்க போறோம். இப்போ 247 எழுத்துக்களை பார்க்கலாம். ஆ முதல் அவ்வரை உயிரெழுத்துக்கள் 12. இக் முதல் இன் வரை மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் நம்ம முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உயிர்மெய் எழுத்துக்களை மட்டும் தான் பார்க்க போறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் கா முதல் கவ்வரை உயிர்மெய் எழுத்துக்களை
இன்றைய வகுப்பில் எப்படி பிறந்தது அதை பற்றி தான் இந்த வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது, உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன? மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேரும் போது உருவாகும் எழுத்து உயிர்மெய் எழுத்து. இப்ப பாருங்க, மெய்யெழுத்து எதுல இருந்து ஆரம்பிக்குது? இக்கு கூட்டல் உயிர். இப்போ ஈக்குவல் என்ன பண்ண போறோம்? உயிர்மெய். இப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்ததுனால தான் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றது. இப்ப பாருங்க, மெய் என்றால் என்ன? உடம்பு. மெய் என்றால் உடல் சொல்லலாம். அதே போல உயிர் என்றால் உயிர் தான். இப்போ உ இ இர் உயிர், இது ரெண்டும் சேர்ந்ததுனால உயிர்மெய்ன்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்ப பாருங்க, உடல் உயிர். நம்ம உடம்புக்கு என்ன தேவை? உயிர் தேவை. உயிர் இல்லைன்னா நம்மளுடைய உடம்பு வந்து இயங்காது. அது போலதான் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் இல்லைன்னா உயிர்மெய் எழுத்து வந்து இயங்காது. இப்ப பாருங்க, இப்ப மெய் வந்து இக்கு. மெய்யெழுத்துக்கள் என்ன ஆரம்பிக்குது? இக்கு எழுத்து ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது உயிரெழுத்துக்கள் முதல் எழுத்து ஆ எழுத்து. இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து வருது. பாருங்க, கா. இப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கின்றதுதான் என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. இதே போலதாங்க எல்லா எழுத்துக்களும் நம்ம எழுத போறோம். இப்ப பாருங்க, முதல் ஆ வரிசை எழுத்துக்களை எழுதலாமா? இக்கு கூட்டல் ஆ கா. இங்கு கூட்டல் ஆ ஙா. இச்சு கூட்டல் ஆ சா. இஞ்சு கூட்டல் ஆ நியா. இட்டு கூட்டல் ஆ டா. இது மாதிரிதான் ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து சேர்ந்தால்தான் உயிர்மெய் எழுத்து பிறக்கின்றது. இது போல நம்ம இது வந்து இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். இப்ப நம்ம நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் பார்க்கலாமா? இக்கு கூட்டல் ஆ கா. இக்கு கூட்டல் ஈ கி. இக்கு கூட்டல் ஈ கி. பாருங்க, இதுக்கும் வேறுபாடு கண்டிப்பா தெரியும். கீக்கும் வேறுபாடு தெரியும். இது மாதிரிதான் ஒவ்வொரு எழுத்துக்களுமே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் மட்டுமே உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றது. இன்றைய வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் எப்படி பிறந்தது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வேறு ஒரு தலைப்புடன் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.